Vanakkam Geeks. இதுவரும் news இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Vanakkam. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. வணக்கம். வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஜாலியா போச்சு. தூங்கிட்டே இருந்தேன். கரெக்டா இன்னமும் இருக்கு. ஓகே. சீக்கிரம் நம்ம முடிச்சோம் அப்படின்னா இங்கேயே ஒரு பாயை வச்சு படுத்துருவேன். ஓகே. 1 hour இருக்கு. சரி. சொல்லுங்க சார். வோடஃபோன் ஐடியா இந்தியால 5G ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமே. வியாய். அப்படியா? பெருங்குடியில இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. சென்னை நெசப்பாக்கம் அண்ட் பெருங்குடியில வந்து 5G ரோல் அவுட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. பெருங்குடியில அப்ப ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம்னா யாருக்கு நம்ம இதுல விஐ தெரியல யாருமே எல்லாம் ஓடிட்டோம் விஐ விட்டு. விஐ இப்பதான் என்னன்னா புது புது ஆஃபர்லாம் தரான். நைட் 12 to day முன்னாடிலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. 4G 3G இருக்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு விஐ தான் வச்சிருந்தேன் போஸ்ட் பெய்டு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஆஃபர்லாம் நல்லா இருந்துச்சு இது அப்படின்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டோகோமோக்கு மாத்தினேன். விஐ வந்து ஏத்தருக்கு வரும்போதே பண்ணா இருந்தது வோடஃபோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா அவங்க இது பண்ணி இப்ப பிஎஸ்என்எல் மாத்திருக்காங்க. பாத்துக்க அப்ப இந்த நிலைமையில இருக்கு. பிஎஸ்என்எல் 3G தான் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஆனா அப்படின்னா ஏர்டெல் 4G. ஆனா இப்ப பிஎஸ்என்எல் 4G தானே வச்சு ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்குமா அப்ப? அதான் நிறைய இடத்துல கிடைக்குது இப்போ. அதான் திடீர்னு நடுவுல கிடைக்கும். நடுவுல இல்லன்னா ஒண்ணு 4G கிடைக்கும், 3G இல்லன்னா ஒண்ணுமே வராது, கட் ஆயிடும் ஃபுல்லா. ஓகே. அப்ப மேப்பே வராதா? ஒண்ணுமே வராது, நடுவுல அப்படியே கட் ஆயிடும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நீங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கீங்க அப்படின்னு காட்டும். டால்னு ஒரு டைம் டிராவல் மாதிரி சறுக்குன்னு அங்கங்க கூட்டு போயிடும். இங்க வந்து N78 N258 அந்த 26 GHz 3.3 GHz அந்த பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க யாராவது இந்த ஏரியாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா வோடஃபோன் யூசராகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சில பேர் சொல்றாங்க ரீசார்ஜே வந்து 450 470 பண்ணாதான் ப்ரீபெய்டு 5G கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஏய் அவ்வளோலாம் பே பண்ணா யாரா பே பண்ணுவா? கேட்டா எல்லா காசும் இங்கே தான் எடுக்கிறாங்க. எங்களுக்கு காசு இல்லைங்க, 5G ரோல் அவுட் பண்றதுக்கு காசு தேவை, இந்த காசு வச்சுதான் அன்கூட கேக்குறாங்க. வோடாஃபோன் கேக்குதா? வோடாஃபோன் வந்து 470 ஏதோ மினிமம் ரீசார்ஜ் ப்ரீபெய்டுக்கு, போஸ்ட் பெய்டுக்கு 1100 ஏதோ போடுது. ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்டிங் பிளான்ல இருந்தா மட்டும் தான் 5G வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு பிச்சைக்கார கம்பெனி இல்லையே. இல்ல ஃபுல்லா லாஸ்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. யாருமே இல்ல. இந்தியால சொல்றேன், இந்தியால தான் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. வெளிநாட்டுல இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. உனக்கு எல்லா இடத்துல இருக்கிற காசு எல்லாம் வச்சு உனக்கு இந்தியால கொடுப்பாங்களா? அப்புறம் டவரை மூடிட்டு போடா. அதான் அவங்களும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொடுக்க ட்ரை பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்க கொடுக்குறோம். இப்பதான் வந்து இந்த 2 ஏரியால இருக்கு, ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். காசு கிடைச்ச உடனே ஃபியூச்சர்ல 5 வருஷம் கழிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. காசு கிடைச்ச உடனே நாங்க வருவாங்க. எல்லா சர்க்கிள்லயும் பண்ணிட்டாங்க. ஆனா 1-2 பிளேஸ்ல தான் அப்படின்னு போட்டிருக்கு. மும்பைல 2 பிளேஸ், அப்புறம் பீகார்ல 2 பிளேஸ், தமிழ்நாட்டுல இப்ப சென்னையில அதுவும் பெருங்குடியா? அது என்ன செலக்டடா? பெருங்குடி நெசப்பாக்கம் எந்த அவரோட பாஸ் பெருங்குடியில இருந்திருப்பாங்க போல. ஓ அதனால அவர் வீட்ல மட்டும் சின்ன ரவுட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்காரு 5G. ஆமா ரைட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஸ்ரீ கணேஷ், kindly advise waiting to buy OnePlus Nord Pro 3 buds or OnePlus Buds 3 which is better for call especially outdoors. ரெண்டுமே கால் சிக்னலா தான் இருந்தது. எஸ் Nord Buds 3 Proவே போதும். ஆனா பட்ஜெட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 2799 க்கு வித்துக்கிட்டு இருக்கு இன்னும். அதனால அதுவே போதும். ஓகே. Buds 3 ஆனா டீல் எதுவுமே போலையே. Buds 4599 அதுதான் அதோட பிரைஸ் நான் பார்த்தேன். Buds 3 க்கு வேற டீல் இருக்கு. வேற ஏதாவது நல்ல டீல் இருந்தது, கிரேசி டீல்னா ஓகே Buds 3 கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லனா வந்து 2799 க்கு Nord Buds 3 Pro தான் வர்த்து. ஓகே ஓகே. அடுத்து ஆப்பிள் 20 இன்ச் ஃபோல்டபிள் டிவைஸ் வந்து வர்க் பண்ணி 2028 வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. வாட்ஸ் நான் MacBook Air பத்தி கேக்கல, வேற 20 இன்ச் ஐபேடுங்க. 20 இன்ச் ஃபோல்டபிள் ஐபேட். ஃபோல்டபிள் ஐபேடா? ஏங்க 20 இன்ச்ங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமாங்க? 12 இன்ச் ஐபேடே பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வெயிட்டா இருக்குங்க அந்த ஐபேட் ப்ரோலாம். இப்போ வந்து அத மடிச்சா நார்மல் ஐபேட் மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணா ஒரு பெரிய 20 இன்ச் ஸ்கிரீன் வரும். யாருக்கு தேவை 20? எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துல இது கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறாங்க. பாருங்க 2028க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் இது கேன்சல்னு வரும்.
இல்ல ஆனா 20 இன்ச் தேவையில்லாத டிவைஸ் இது. இல்ல 20 இன்ச் கையில யூஸ் பண்றதுக்கு யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க வாட்ஸா, ரொம்ப பெருசு அது. 12ங்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஓகே இப்படி வச்சு யூஸ் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இல்ல அவ்வளவு பெருசெல்லாம் இவ்வளவு பெருசுலாம் வராது, இவ்வளவு பெருசு வரும், இவ்வளவு பெருசு. அதுவே பெருசுதான். அவ்வளவு என்னன்னா அவங்களோட மெயின் கோல் என்னன்னா கிரீஸ் வந்து அன்ஃபோல்டடா இருக்கும்போது நிறைய தெரியுதா. இப்போ இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பல காலம் இன்னும் ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓகே ஓகே. இப்போ இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் லான்ச்சே பண்ண போறாங்க. அப்போ வந்து லான்ச் பண்ணும்போது சொல்லலாம் 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமாவா? ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருக்கோம், திருப்பி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா இது பண்ணிட்டு நாங்க அவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இன்விசிபிள் கிரீஸ், நாங்க வந்து கொஞ்சம் கூட கிரீஸே இல்லாத டிவைஸ் வந்து லான்ச் பண்ணுவோம். இப்போ இந்த டேப் நம்மளுதுல பார்த்தோன்னா சாம்சங்கோட S10 அல்ட்ரா இருக்குல்ல, அதுக்கே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் யூஸ் கேஸ் இல்லாம தளர்த்துது அவ்வளவு பெருசுக்கு. அதுக்கே கீபோர்ட்ல இருந்து எல்லாமே இருந்ததுன்னா ஓகே, ஒரு போர்ட்டபிள் லேப்டாப் ஆண்ட்ராய்டு லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு டேபா வந்து அதை பார்க்கவே முடியல, அதான் உண்மை. கேமிங் போட்டுருக்கு பாரு, கேமிங்லாம் வந்து கண்டிப்பா அந்த 20 இன்ச்சை கையில பிடிச்சலாம் விளையாட வாய்ப்பே இல்லை ப்ரோ. வேணா ஃபார் கேமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், மீடியா கன்சம்ஷன். மீடியா கன்சம்ஷனுக்கு ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு மேபி கீபோர்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஓகே. மேபி அந்த பெரிய ஸ்கிரீன்ல வந்து நல்ல ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருதுன்னு தெரியாதுல்ல. 16:9 இருக்கும்னு தோணுது 20 இன்ச்ன்றனால. அப்படி இருந்ததுன்னா செமையா இருக்கும். ஃபோல்டபிள்லாம் கரும் மீடியா கன்சப்ஷன் பார்த்தா மேலேயும் கீழே அவ்வளவு பிளாக் பார் இருக்கு. உண்மைதான், ஏன்னா அது எல்லாமே 4:3 1:1 மாதிரி இருக்கு நார்மலா நம்ம ரெகுலரா பாக்குற ஃபோல்டபிள்ஸ்லாம். ஸோ இது வந்து ஐபேட் வாய்ஸ் தான் ரன் ஆகுமா, ஆனா மேக் ஓஎஸ் ஆப் ரன் பண்ற மாதிரி வந்து இவங்க கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. ஸோ மேக் ஓஎஸ்க்கு என்னெல்லாம் அப்ளிகேஷன் ரன் ஆகுதோ அது வந்து இதுல காம்பேட்டபிளா இருக்கும். அதுக்குள்ள வந்து அதை கொண்டு வருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர ஆப்பிள் பென்சில்லாம் வந்து சப்போர்ட் இருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே. நான் ஃபோல்டபிள்ல ஆப்பிள் பென்சில்லாம் அது ரீடிசைன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி. குட். ஸோ இப்போ வந்து ரிப்போர்ட்டட்லி இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா அந்த இதுவும் அடுத்த ஐஃபோனும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லிம்மர் ஐஃபோன் அண்ட் ஃபோல்டபிள். அடுத்த ஃபோல்டபிள் ஃபோன் அடுத்த வருஷமே வருது அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் 2026 ஆப்பிளோட ஃபோல்டபிள் ஃபோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வருது. அது வந்து 2026 வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஃபோன் வரும் அப்படின்ட்டு இது இருக்கு. ஸ்லிம் ஐஃபோன் வந்துடும் அடுத்த வருஷம். ஸ்லிம் வந்து 17ல வருது. இவங்க 25 ஸ்லிம்னு இவங்க வேற ஒன்று விடுறாங்க. சரி எங்க போய் முடிய போகுது தெரியல. 25 ஸ்லிம் பார்த்தியா 200 MB பிரைமரி ஷூட்டர், 250 MB இருக்கும்னு போட்டிருக்கு. 3 கேமரா. அது நல்லா இருக்கும். அப்ப அல்ட்ரா எங்க போறது? அதுல 10 MB 3x வச்சுட்டு சுத்திட்டு இருக்குது S25 அல்ட்ரா. அதுக்கு அடுத்தது அந்த 16 Pro Max இருக்குல்ல, அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் இருக்கும் அந்த ஃபோல்டபிள்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. 6.9 இருக்கு. அதான் ஃபிளிப் கரெக்ட்டா? 6.9ஓட ஃபிளிப்பும் வருமான்னு தெரியல. ஃபிளிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரூமர் இருக்கு ஃபிளிப். ஆனா ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனா அநியாயம்டா, எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் என்ன இன்வெர்ட் ஃபோல்டபிள் டிஸ்ப்ளே அப்படின்னு தான் போட்டிருக்கு. 2.5 லட்சமா மினிமம் பேஸ் வேரியன்ட். ஆனா இவங்க கிட்ட என்ன தெரியுமா, அந்த ஃபோல்டுக்கும் பிரீமியம் தான் போட்டிருக்கு. அந்த ஃபோல்டபிள் ஐபேடே வந்து பிரீமியம் டிவைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் 4.5 லட்சம் 5 லட்சம் பேஸ் வேரியன்ட்ல இதுவா வரும். இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இந்த ஃபிளிப் போன் வருதுன்னு வையேன், கண்டிப்பா இவங்க UI லெவல்ல ரொம்பவே ஒர்க் பண்ணிருப்பாங்க. சும்மா 2 ஏர் டிராப்புக்கே அவ்வளவு ஒர்க் பண்றானுங்க அனிமேஷனுக்கு. இதுல அந்த ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப அன்ஃபோல்டு பண்றதுக்குலாம் அனிமேஷன் நிறைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் பர்பஸ் என்ன, டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மோட்டோரோலாக்கு யாருனாலும் டஃப் கொடுத்துடலாம் போல இன்னைக்கு காலத்துல, அடிச்சு ஓட விட்டுறலாம். ஓகே. இனிஷியலி பிளான் டு ரிலீஸ் லார்ஜ் ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தெரில, ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் வந்துட்டு அதுக்கப்புறம் ஐஃபோன் வரும் இந்த மாதிரி இருக்கு ரூமர் 2026. அப்போ வருஷத்துல இவங்களும் 2 டிவைஸ் லான்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஃபோல்டபிள்ஸ் தனியா வரும், ரெகுலர் ஐபோன்ஸ் தனியா வரும். சாம்சங் காம்படிஷனா ஸ்டார்டிங்ல ஒன்னு இருக்கும், எண்டிங்ல ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி. ஆனா சாம்சங் என்ன பண்றாங்க, ஃபோல்டபிள் அப்புறமா விட்டுட்டு நார்மல் ஃபோன்ஸ் ஸ்டார்டிங்ல விடுறாங்க. அப்பதான் இவங்க வந்து சாம்சங்கோட நார்மல் ஃபோன் வரும்போது ஃபோல்டு விடுவாங்க, ஃபோல்டு வரும்போது நார்மல் ஃபோனு, அந்த மாதிரி மாத்தி மாத்தி. சரி ஓகே, சாம்சங் ஆச்சு ஆப்பிள் ஆச்சு. ஓகே, அடுத்த கமெண்ட் ரெய்னா மணி. தல நவ பிக்சல் 851K-க்கு 8256 வேரியன்ட் வாங்குறது வர்த்தா? எனக்கு OS சீக்கிரம் அப்டேட் வரணும் அண்ட் கொஞ்சம் மாடரேட் யூசர் தான் நானு, கேமிங்லாம் விளையாட மாட்டேன். உங்க கருத்து? ஒர்த்து தான், ஆனா 37க்கு பார்த்து பழகிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. ஆனா இந்த ஏரண்ட் சேல்லாம் போட்டுருக்காங்க, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லல. நடுவுல வந்ததுதான் சம சேல். அந்த 37K-க்கு 260. இனிமேல் வரதா 37க்கு? தெரியலையே,
சில சமயம்ல யூசுவலா அந்த இதுல தான் பிக் பில்லியன் மாதிரி ஆஃபர்ல தான் கம்மியா வருது. அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் பார்க்கவே முடியாது இல்லை யாருக்கிட்டே. ப்ரோ வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோ, இன்னும் ஒரு ஃபெஸ்டிவலாக வரும். அதில் வந்து 37க்கு அசால்ட்டாக வாங்குனீங்கன்னா நல்ல ஒர்த்து. பொங்கல் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எதுக்கு 14,000 ரூபாய் செலவு பண்ணின்னு அது கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு நிஜமாவே. ஏன்னா 51,000 அப்படின்னும் போது இப்போ வேற நிறைய நாள் பயங்கரமான டிவைஸ்லாம் கூட வந்துடும். இப்போ 8A மட்டும் தான் 36 35லாம் சுத்திட்டு இருக்கு. 8Aவா 36 வந்துருச்சா? 35 36 அந்த ப்ளூ கலரா கிரீன் கலரா அதெல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்க. அப்போ அதான் அப்போ வந்து 9A வந்துடும் அடுத்த வருஷம். அப்போ 8A இன்னும் கம்மியாயிடும். 8A வந்து 29,999 கிடைக்கும். 9A வந்துடும். 9A வந்து அந்த 8Aவோட பிரைஸ் அதை ஃபில் 50 to 55K குள்ள அது ஃபில் பண்ணிடும். இவங்க எல்லாரோட பிரைசிங்கும் அப்படிதான் இருக்கு. இந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ராடக்ட்னாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லாத மாதிரி தோணுதுன்னா வாங்காதீங்க. வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 6 monthsக்குள்ள எல்லாமே மாறிடும். பிக்சல்லையும் அப்படிதான் இருக்கு, ரியல்மிலையும் அப்படிதான் இருக்கு, ரெட்மிலையும் அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலயுமே பார்த்தோன்னா வரும்போது ஒரு பிரைஸோட வருது. அப்ப நமக்கு வந்து அது அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, ஸ்கிப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுவே இறங்கி பொறுமையா கீழே வந்துடும். இது எல்லாத்துக்கும் விதை போட்டது யாரா? எல்ஜி. 70,000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணிட்டு 30,000 ரூபாய்க்கு விக்கல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, குப்பையில போடுறதுக்கு கம்மியா அப்படியா நடந்தது. இல்லடா, கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த டைம் தான். அந்த டிசிஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது, ஹார்ட் டிசிஷன்ஸ். LG G8X எல்லாம் 18,000 வித்துச்சு ரியல் டிஸ்பிளேயோட. 55,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. அது என்ன பண்ண முடியும், பாவம் டைம் குட்டி. சோ அதான் வெயிட் பண்ணி இன்னும் நல்ல டீல் வரும்போது வாங்குறது ஓகே. அடுத்தது ஓகே, அடுத்த நியூஸ் XAI வந்து Grok 2 சாட்பாட் வந்து எல்லாருக்கும் வந்து போன வாரத்துல இருந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணீங்களா? பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ண மாட்டாது, என்னென்ன கிரியேட் பண்ணி பயங்கரம் பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. பிரச்சனையா? சும்மா ஏதாவது ஏஐல கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. இது நிஜமா இல்லையானே தெரியல. ஓகே, கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு பஞ்சாயத்து ப்ரோ இது ட்ரூவா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. இதுல வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. கிராக்னு கீழே தனியாவே உங்களுக்கு வந்திருக்கும். இங்க இருக்கே கீழயா? அதான் கிராக். இப்போ நீங்க வந்து இதுவே போட தேவையில்ல, பிரீமியமே போட தேவையில்ல, எல்லாருக்கும் வந்து ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. பிரீமியம் யூசர் வேற இல்ல. அக்கா எலான் மஸ்கே வந்து எங்க ஆளு கிட்ட தேங்க்யூ புசிவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. தலைவரோட பாக்குறாக்கி அந்த அளவுக்கு. When will humans first land on Mars? இப்போ உங்களுக்கு சஜஷன்ஸ் மாதிரி காட்டும். நிறைய அதை கிளிக் பண்ணா மத்தவங்க கிரியேட் பண்ணதெல்லாம் வந்து காட்டுதுல்ல. மத்தவங்க ஜெனரேட் பண்றது அது எல்லாமே வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் மாதிரி அது அப்படியே காட்டும். ஒரு பெரிய கதைலாம் போயிட்டு இருக்கேடா. இவங்க என்ன எலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு, இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட இதுல நாங்க இப்ப எல்லாருக்கும் ஓபன் பண்ணிருக்கோம், நீங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப திரும்பி ஓபன் ஆரம்பிச்சிருக்காங்க எலான் மஸ்க் இது பண்றதுக்கு. அதான் இலான் மஸ்க் முதல்ல வந்து ஓபன் ஏஐல இது கேட்டாரு அப்படின்னு திருப்பி அந்த இது பாக்கலையா? ஓபன் ஏஐல தானே இருந்தா முன்னாடி. அதான் ஓபன் ஏஐ ஓபன் பண்ணனும் அப்படினு பார்த்தாரு. அதனாலதான் இப்ப எங்களுக்கு எதிரியா வந்து இது பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காரு. சாவுடா சாம் ஆல்ட்மேன் அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பை ஃபார் த பெஸ்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எக்ஸ்லேயே வந்து இன்டெகிரேஷன் இருக்கு, மற்றெல்லாம் வந்து லேட்டஸ்டே கிடையாது, எங்களுக்கு தான் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பெட்டரு, எல்லாத்தோடையும் பெட்டரு. சைட்டேஷன்ஸு இப்போ வந்து யூசர்ஸே வந்து சைட்டேஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரியல் டைம் அக்யூரேட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நிறையா ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன்லேயே வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜஸ்ஸு அதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரியலாக நிறைய மோர் ரியலிஸ்டிக்காக வந்து இருக்குது. இதுவா கிராக்? அதான் அந்த 96 பார்ட் 2 அதெல்லாம் வச்சு ஏஐ வச்சு இதை வச்சு தான் கிரியேட் பண்ணி. அப்படியா? நீ பார்த்துருக்கீங்க அஜித் விஜய் ஏதோ ஏதோ கிரியேட் பண்ணி அஜித் தோள் மேல கையெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி இது பண்ணி விட்டுறாங்க. என்னடா இது நல்ல பிரைஸா இருக்கு. என்னது லாவா லான்ச் ஆயிடுச்சா? ஆமா, இது இன்க்ளூசிவ் ஆல் ஆஃபர் 14,999. 14,999 அமேசான்ல போய் ஓன் பண்ணி பாருங்க, ஒரிஜினல் பிரைஸ் வந்திருக்கும். நான் போய் பார்க்கறேன். ஓகே, இது ஏபிஐ ஆக்சஸ் அந்த பிரைசிங்ல வேற ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ டெவலப்பர்ஸுக்கு என்டர்பிரைஸுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏபிஐ ஆக்சஸ்.
ஸோ $2 per million இன்புட் டோக்கன்ஸ் வந்து இங்கே டெவலப்பர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. $10 per million வந்து அவுட்புட் டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நியூ யூசர்ஸ்க்குலாம் வந்து ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க நிறையா. சூப்பர். மூணாவது கமெண்ட் கண்ணன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. OnePlus Nord 4 வெர்சஸ் ரெட்மி நோட் 14 Pro Plus. OnePlus Nord வேற லெவல் தான். எது எடுக்கலாம்? ஆனா ரெட்மில 31,000 ஆஃபரோட 30,000. இது வந்து 30,000 ஆஃபரோட இன்னும் கம்மியா கிடைக்கும். கம்மியா கிடைக்கும். அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நார்டு தான். பில்டு குவாலிட்டி வேணும்னா அந்த மெட்டல்னால கொஞ்சம் யூனிக் பிளஸ் ஃபிளாட் டிஸ்பிளே வேணும்னு நினைச்சாலும் அகைன் நார்டு. ஸோ இதெல்லாம் நார்டுக்கு ஃபேவரபிள். எனக்கு போட்டோ கேமரால மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தா பெட்டர் அப்படின்னு நினைக்கும் போது ரெட்மி. பெட்டர் பேட்டரி லைஃப் அப்படின்னா ரெட்மி. ஏன்னா அதுல 6200 mAh. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ். ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ப்ராசஸர் வந்து 7S Gen 3 7+ Gen 3. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்டு தான். ஓகே. ஆமா, அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வராது. யூஐ எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? யூஐனா கஸ்டமைசேஷன் ரொம்ப வேணும் அப்படின்னும் போது இப்போ இதுல வேற நிறைய சப்ஜெக்டிவ் இருக்குடா. தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸ் போட்டு நான் வந்து நார்டு 4ல என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஜெஸ்டர்லாம் எதுவுமே பாதிக்கப்படாது. ஆனா இதுவே நீ ஹைப்பர் ஓஎஸ்குள்ள போனா அவங்களோட நேட்டிவ் கஸ்டமைசேஷன் என்ஜாய் பண்ணலாமே தவிர நீ தேர்ட் பார்ட்டி லான்ச்சர் ஏதாவது போடணும்னு நினைச்சேன்னா 3 பட்டன் நேவிகேஷன் வந்துடும். எனக்கு பிரச்சனை இங்க பாருங்க. நீ 3 பட்டன் தான் யூஸ் பண்ணுவ சொல்றேன். 3 பட்டன் நேவிகேஷன் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிளஸ் டபுள் டேப் டு ஸ்லீப்புங்கிறது வந்து நார்டில் இருக்கும். பட் ரெட்மி லான்ச்சர்ல கிடையாது, அதாவது ஷாமி லான்ச்சர்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரொம்ப ஆழமா அப்படியே யோசிச்சுட்டே போனா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினைச்சா சிம்பிளா சொன்னா பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சா நார்டு. அப்படி இல்ல எனக்கு பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்ட்ரா கேமரா மாடியூல்ஸ் இருந்ததுன்னா பெட்டர்னு நினைச்சா ரெட்மி. சூப்பர். இப்படிதான் போற மாதிரி இருக்கும். ஆமா, வாட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் ஆஃபர் 20 அப்படியே நான் எடுத்து உனக்கு அனுப்புறேன் பாரு. அப்படியே இதுல அனுப்புங்க. எஸ் தோ உனக்கு தரேன். இதுதான் இப்ப லான்ச் பண்ணாங்க. அதான் இல்ல இது அடுத்த சீப்பர். அடுத்த வருஷம் அது வந்து அக்னி வந்து பிளேஸ். அக்னி வந்து கொஞ்சம் ஹை எண்ட். அனுப்பிட்டேன் வாட்ஸ் உனக்கு வாட்ஸ்அப்லயா? சீ இதுல டெலிகிராம் டெலில. இங்க பாரு எஃபெக்டிவ் பிரைஸ் போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஷாக்கிங்கா இருக்கு. சேல் வந்து டிசம்பர் 20. ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் எம்ஆர்பி வந்து 19,000 6,128 8,128 வந்து 2,499. ஸோ அமேசான் ப்ரைஸ் அப்படின்ட்டு இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அப்படின்ட்டு 17,000, அது வந்து 18,000. ஸோ இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் எல்லாம் போக வந்து 15,000 அப்படின்னு போட்டிருக்கு. 15,000 செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இது. ஆமா, அந்த டியூவல் டிஸ்பிளே ஃபோன். ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து கொஞ்சம் 1.5K கிடையாது, எஃப்எஸ்டி ப்ளஸ் தான். அதிலே போட்டிருக்கும் பாருங்க. அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் வந்து 1.58 இன்ச் செகண்டரி ஸ்க்ரீனு. ஆமா, 1.58 இன்ச். அது வந்து கொஞ்சம் கம்மி. ஆனால் அதே 120 Hz 3D கர்வ்ட் AMOLEDலாம் கொடுக்குறாங்க. அது தவிர வந்து 7300 போட்டிருந்துச்சுல, இது வந்து 7025 கொஞ்சம் ஸ்லைட்லி இது. அதுக்கப்புறம் 64 MB சோனி சென்சார் போட்டிருக்கு, 2 MB செகண்டரி கேமரா. சரிங்களா? அது ஜோக்கு. ஃப்ரண்ட் வந்து 16 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்கு, 5000 mAh பேட்டரி இருக்கு. ஆனா சார்ஜர் வந்து 33 வாட் தான். ஆமா, 33 வாட் தான். சோ இதெல்லாம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. 3D curved டிஸ்ப்ளே, 2.5 GHz MediaTek. அதான் இந்த செகண்டரி ஸ்கிரீன் வேணும் அப்படின்றவங்க வந்து இது. ஆனா 5G பேண்ட்ஸ் பார்த்தா நிறைய இருக்கு. மாஸ் பண்றோம், எக்கச்சக்க 5G பேண்ட்ஸ் இருக்கு. ஆனா 15,000க்கு இப்போ செகண்டரி ஸ்கிரீன் மாதிரி இந்த மாதிரி டிவைஸ்லாம் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்டரி ஸ்கிரீனை ப்ரிஃபர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த ஒரு 64 MB வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அந்த செகண்டரி ஸ்கிரீன் வழியா செல்ஃபிஸ் கொஞ்சம் சூப்பரா எடுக்கலாம், செல்ஃபிஸ் எடுக்கலாம். அப்புறமா இதுல என்ன போட்டுருக்குன்னா விட்ஜெட்ஸ் வச்சுக்கலாம், அந்த டைமர் அந்த மாதிரி. அக்னியே கொஞ்சம் நல்லா சொதப்பிச்சு வச்சா. அக்னி உனக்கு தான் தெரியுமே, அக்னி லைட்டா சொதப்பிச்சு. இவங்க தான் கொஞ்சம் பெட்டரா சாஃப்ட்வேர் இருந்தா வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதனால அது கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு. வெயிட் கிளாஸ் பேக்கா தான் இருக்கு இது மோஸ்ட்லி. அவங்க எல்லாமே பிளேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளாஸ் பேக் தான் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. எனக்கு இப்ப என்ன ஷாக்னா 10,000 ரூபாய்க்கு கீழே 5G பேண்டுன்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் பார்க்க முடியுது. இவன் 15,000க்கான இவ்வளவு விஷயத்தை தரது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. 3D கர்வ்டு இதை இவங்க அதான் ஹைலைட்டா வச்சுட்டாங்க. இந்த மாதிரி மிட் ரேஞ்ச்லயே வந்து நாங்க 3D கர்வ்டு 120 Hz டியூவல் டிஸ்ப்ளே இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு போடுறாங்க. இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா க்ளீன் Android 14. ஆமா, Android 15 அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 தான். அது ப்ளோட்வேர் எதுவுமே இருக்காது. ஆமா, அது போட்டுருக்காங்க. நோ ஆட் நோ ப்ளோட்வேர், அது போட்டுருக்காங்க. அது மட்டும் இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுவே பெரிய விஷயம் தான். சரி, ஆனா இப்போ
இத பாக்கும்போது என்ன தெரியுமா மைக்ரோமேக்ஸ் அப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு மைக்ரோமேக்ஸ் அவ்வளவுதான் லாவா பரவாயில்ல போல இருக்கு பொறுமையா ஏதோ ட்ரை பண்றாங்க அதான் மைக்ரோமேக்ஸ் இதுல போயிட்டாங்க டிவிக்கு போயிட்டாங்க அவ்வளவுதான் அடுத்து கொஞ்ச நாளைக்கு டிவிக்கே போனாங்க அப்புறம் டிவி விக்கே போயிட்டாங்க அடுத்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபெலோ பேசுனேன் ஆனா அக்னி 3 சம பிரைஸ் அதிகமா இருக்கு நல்ல ரேட்டிங்லயும் இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமா அக்னி 3 ரேட்டிங் நிறைய சரியான ரேட்டிங் ரேட்டிங் நல்லா இருக்கு 4.3 ஸ்டார்ஸ் வாங்கி இருக்கு 5K பாத்தா அக்னி 3 இது என்ன ப்ராசஸர் பிளேஸ் 7025 ஆமா அது 7300X ஓ ஓகே ரியல் டிஸ்ப்ளேக்காக புரியுது அடுத்து போன வாரம் வந்து கூகுள் ஆண்ட்ராய்டு எக்ஸ்ஆர் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி அந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி டிவைசஸ் அந்த கிளாஸஸ் ஏஆர் டிவைசஸ் அதுக்காக வந்து போன வாரம் வந்து எக்ஸ்ஆர் ஹெட்செட்டு கிளாஸஸ் இதுக்கெல்லாம் வந்து தனி பிளாட்ஃபார்ம் வந்து போன வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதை பவர் பண்ணுறதுக்காக டெவலப்பர்ஸ் கூட இது பண்ணி ஏஆர் கோரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த யூனிட்டி எல்லாத்தோடையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து எக்ஸ்ஆர் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. பார்ட்னர்ஷிப் வந்து லிங்க்ஸு சோனி எக்ஸ்ரியல் இவங்க கூடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறைய டிவைசஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். நிறைய பேர் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ரெஷன்ஸ் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, இப்போ ஏர்லியாக தான் இருக்குது, எக்கச்சக்க கேமராஸ் இருக்குது, இதில் வேலி ப்ரோட்டோடைப் தான், ஆனால் யாருமே ஃபோட்டோ எடுக்க விடல கூகுள். நாங்கள் ட்ரை பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு, ஆனால் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிளுக்கு காம்படிஷனாக வந்து இந்த மாதிரி நிறையா ஃப்யூச்சரில் வந்து வரும் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பு இது கூட வந்து வரும். ஸோ ஃப்யூச்சரில் வந்தால் தான் பார்க்கணும். எத்தனை பேர் வந்து முன்னாடி கூகுள் கிளாஸஸ்னு வந்துச்சு, அப்படியே காணாமல் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி டிவைசஸ் வந்து எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் மூஹம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து சாம்சங்கோட தான் பார்ட்டிசிபேட் பண்ணி சாம்சங் ஒரு ப்ரோட்டோடைப்பே வந்து இது பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்னென்னா கூகுள் ஆப்ஸ் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டிக்காக வந்து இந்த 3D இதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஆப்ஸ்லாம் பண்ணுற மாதிரி வந்து கூகுள் ஃபோட்டோஸு மேப்ஸு அதெல்லாம் இமர்சிவ் வியூக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரிடே யூஸ்லேயும் பண்ணலாமா, டேரக்ஷன்ஸ் அப்புறமா வந்து டிரான்ஸ்லேஷனு சம்மரி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சாம்சங்கோட டிசைன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் மூஹம். இதுதான் வந்து அந்த டிசைன். நார்மலாக அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் ஹெட்செட்டு இது வந்துச்சு டெமோ மாதிரி, அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மிக்ஸ் ரியாலிட்டி எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி சாம்சங்கும் அவனோட ஓன் இதை வந்து இதெல்லாம் போட்டிருக்கான் போட்டிருக்கு, ஓன் டெவலப்மெண்ட்லாம் வந்து போட்டிருக்கான் இதில் அப்படின்னு போட்டிருக்காங்க தனியாக கண்டென்ட். இங்கே ஃபைனல் நியூஸ் என்ன, நத்திங் ஃபோன் 1க்கும் வந்துருச்சு, எல்லா நத்திங் டிவைசஸ்க்கும் வந்துருச்சு, எல்லா டிவைஸ்க்கும் எல்லா இன்னோவேஷனையும் எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரே நோக்கம். அதுதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதம் சொல்லு என்னென்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லு, சேஞ்ச் சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரே நிறைய இருக்கு. என்ன இதெல்லாம் சொன்னா ஒரு 4-5 டிவிடி எபிசோடு போகுங்க. சரி அவ்வளவு இல்ல. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல மட்டும் என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இல்லடா நிறைய எல்லாம் வரல, வந்ததே ஒரு சேஞ்ச் தான், அது சொல்லு. என்னது டபுள் டாப் டு ஷோ. ட்வீட் பார்த்துட்டியா? ட்விட்டர்ல ட்வீட்டை பார்த்துட்டு வந்திருக்குது அக்கி. இல்ல அது ஆக்சுவலா மச் நீடட். ஏன்னா நத்திங் போன்ல வந்து பிக்சல்ல காப்பி அடிச்சு என்ன இருக்கும்னா, பிக்சலும் நத்திங்கும் சேம் ஏஓஎஸ்பில தான் இருக்கும். எப்பயுமே கிளாக் ஆன்லயே இருக்குங்க. அது சில சமயங்கள்ல கடுப்பா இருக்கும். நீங்க பாக்கலனாலும் டேபிள் அப்ரைட்டா இருந்ததுன்னா, ஏன்னா இப்ப நத்திங்லயும் சரி பிக்சல்லையும் சரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி ஃபிளிப் வச்சுட்டோம்னு வச்சுக்க, ஃபிளிப் பண்ணிட்டா அலாரம் கூட அடிக்காது. அவ்வளவுதான் சங்கு வேண்டியது அடுத்த நாள். ஃபிளிப் டு கிளிஃப் அதான் சொல்றேன், அதுவும் ரெண்டும் ஒன்று தான். ஃபிளிப் டு ஷூ தான், ஃபிளிப் டு கிளிஃப்னு வச்சுக்கேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, எப்பயுமே அப்ப என்ன ஆகுது, இப்படிதான் நம்ம வச்சு ஆகணும், இல்லாட்டி ஃபிளிப் டு கிளிஃப் எனேபிள் ஆயிடும். அப்ப என்ன கிளாக் ஆன்லயே இருக்கும். இப்போ ஆனா டேப் டு ஷோ வந்தது ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பில்டில் இல்ல, இப்பதான் அது வந்திருக்கு. நீங்க கேட்டீங்க OnePlus ஆவது அப்டேட்ல ஏஐ ஃபீச்சர்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கொடுக்குறான். இப்போ OnePlus 11க்கு வந்துருச்சா அப்டேட். இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க என்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எதுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ்? ஏன் இப்போ அந்த ஏஐ ஃபீச்சரை வச்சு எவ்வளவு பேர் நீங்க யூஸ் பண்ணீங்க? என்ன ஏஐ எரேசர் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு. வாட்ஸ்அப் நத்திங் ஆல்ரெடி ஏஐ எரேசர்லாம் இருக்கு. ஏஐ வந்து கூகுள் போட்டோஸ்ல சொல்றாங்க. அவன் கேலரி ஆப் ஒன்னு புதுசா வந்திருக்குல, அதுக்காக கேக்குறான். இப்போதான் நாங்களும் கேலரி ஆப் போட்டுருக்கோம். நாங்க வளர்ந்து வரும் குழந்தை, எங்களை வளர விடுங்க, உங்களுக்கு நாங்க நல்லது செய்வோம்
அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கு நீங்க யாராவது யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு பக்ஸ் எவ்வளவு பக்ஸ் வந்துச்சு இருக்காது வந்து சிஎம்எஃப் போன்ல ஆல்ரெடி நிறைய பேர் பக்ஸ் இருக்கு அப்படினு ரிப்போர்ட் பண்ணிட்டு வேற ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு சிலர் வந்து சார்ஜர் ஏன் சூடாகுதுன்னு கேட்டாங்க. ஆனா கேன் சார்ஜர்ஸ் அவ்வளவு ஈஸியா சூடாகாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் சார்ஜர்ஸ் எல்லாமே வார்ம் ஆகும். மேபி இதுக்கு முன்னாடி 10 வாட் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணி பழகினவங்களே இப்போ இந்த 45 வாட் 65 வாட்குள்ள வரும்போது சார்ஜ் ஏறும்போது அவ்வளவு ஃபாஸ்டா ஏறுதா அந்த வார்ம்னஸ் வந்து உங்களுக்கு அன்யூஷுவலா ஃபீல் ஆகி பயப்படுறாங்கன்னு தோணுது. ஆனா இவங்க எல்லாம் வந்து 45 வாட்டுக்குலாம் ஒன்னும் சூடு ஆகாது. இல்ல ஒரு சிலர் வந்து மேக்ஸிமம் 45 வாட் சிஎம்எஃப் சார்ஜர் இருக்குல்ல அது வந்து எனக்கு கொஞ்சம் வார்ம் ஆகுது இல்லாட்டி சூடாகுதுன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அக்கேஷனலா ஆகும் இந்த மாதிரி ஏதாவது எந்த போன்ல கனெக்ட் பண்றோம் எதுல சார்ஜ் சில சமயம் இது தெரியும்ல நம்ம கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கிற மாதிரியான போன்ல கனெக்ட் பண்ணா ஸ்லோவா சார்ஜ் ஆனா சார்ஜர் சூடாகும். இந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டே இதாவது நியூஸ் ஸ்பெஷல் நியூஸ் நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம். பை. வணக்கம் geeks இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் put the facts put the facts in the technology streets வணக்கம் geeks வணக்கம் நான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இத பிடிச்சிருக்கு அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா Put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல